ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப முக்கியமான பாடம். ஸோ இப்போ நம்ம எடுக்க போகிற பாடம் வந்து ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு எதிராக தொடக்க கால கிளர்ச்சிகள். ஸோ இந்த பாடம் வந்து ரொம்ப முக்கியமான பாடம் இது. ஸோ இந்த பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாடம் எதில் எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குன்னா 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது இந்த பாடம். ஸோ ரொம்ப முக்கியமானது. கடந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த பாடத்தை வந்து கேள்வியில் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்பீடு ரிவிஷன் பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் 100 லெசன் இருக்கும். 6th to 12th வரைக்கும் மொத்தம் அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரொம்ப முக்கியமான பாடம், அடிக்கடி கேள்வி கேட்குற பாடத்தை பார்த்து ஒரு 100 லெசன்ஸ் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். அதுலேருந்து நம்ம வந்து டெய்லி ரிவிஷன்ஸே எடுக்க போகிறோம். நம்மளுடைய ரைட் ஐஏஎஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்டும் சரி இந்த வீடியோ பாருங்கள். அதேமாதிரி யூடியூப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டும் இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ வரப்போகிற குரூப் 1க்கும் குரூப் 2, குரூப் 4க்கும் நீங்கள் இதை கொஞ்சம் பார்க்கறது மூலமாக உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக மெமரியில் இருக்கும், நீங்கள் ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம பாடத்துக்கு போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த பாடம் எதில் கவர் ஆகும்னா யூனிட் 8ல் இது கவர் ஆகும். யூனிட் 8க்காக இது. ஸோ யூனிட் 8ல் இது ரொம்ப முக்கியமான பாடம். அதனால் இப்போ நம்ம இதை ஆரம்பிக்க போகிறோம். டே 1 இது. ஸோ இப்போ நம்ம இந்த ஆங்கிலோடைய ஆட்சிக்கு எதிராக தொடர்கால கிளர்ச்சிகள்லாம் இப்போ என்ன பார்க்க போனால் முதல்ல வேலூர் புரட்சி பார்த்துக்கலாம். வேலூர் புரட்சியோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது இது. எக்ஸாமில் கேட்க வேண்டிய கேள்விகள் எல்லாமே நம்ம ரிப்பீட்டாக பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது ஸோ அந்த 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஆங்கிலேயருடைய எதிராக தொடர்கால கிளர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நீங்களே படிச்சுக்கோங்க. ஸோ நம்ம ரிவிஷனுக்கு போகலாம். கிபி 1801 தென்னிந்திய புரட்சி முடிகிறது. ஸோ தென்னிந்திய புரட்சி எப்போ முடிகிறதுனா 1801 தான் தென்னிந்திய புரட்சி வந்து முடிகிறது. இது ரொம்ப முக்கியமானது. கேட்பாங்க, தென்னிந்திய புரட்சி எந்த ஆண்டு முடிந்ததுன்னு கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? ஸோ தென்னிந்திய புரட்சி முடிந்தது 1801. அப்புறம் சென்னை மாகாணத்துடைய ஆளுநர் அப்போ யார் இருந்தாங்க? ஸோ சென்னை மாகாணத்துடைய ஆளுநர் யார் இருந்தாங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு அவர் தான் இருந்தார். ஸோ இது கேள்வி கேட்பாங்க, வேலூர் புரட்சினாவே. ஸோ அப்போ அந்த வேலூர் புரட்சி இருக்கும்போது ஸோ சென்னை மாவட்டத்துடைய ஆளுநர் யாரும் நிறைய பேர்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ கேள்வி கேட்பாங்க, பார்த்துங்க. வில்லியம் பெண்டிங் பிரபு. அப்புறம் அவரோட தலைமை இராணுவ தளபதி யார் இருந்தாங்க அப்போ? ஸோ அப்போ அந்த டைம்ல வந்து தலைமை இராணுவ தளபதி யார் இருந்தாங்கன்னா ஜான் கிரடாக் அவர் தான் இருந்தார். ஸோ இவர் தான் வந்து இந்த ஜான் கிரடாக் இவர் தான் அறிமுகப்படுத்தி தான். ஸோ என்ன அறிமுகப்படுத்தினா இராணுவத்தில் பல சீர்திருத்தங்களை இவர் வந்து செய்கிறாரு. இது மூலமாக நிறைய ப்ராப்ளம்லாம் பிரச்சனைகள்லாம் வருது. சரியா? ஸோ ஜான் கிரடாக் தான் இராணுவ சீர்திருத்தங்களை அறிமுகம் செய்கிறாரு. இதுவும் கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து தலைமை இராணுவ தளபதி யாருன்னா ஜான் கிரடாக், ஞாபகத்தை வச்சுங்க. அப்போ வந்து அந்த நேரத்தில் சென்னை மாநில தலைமை ஆளுநர் யார் இருந்தாங்களோ வில்லியம் பெண்டிங் அவர் தான் இருந்தார். ஸோ இந்த கேள்வி எல்லாம் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் தளபதி அக்னி என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டு தான் இந்த புதிய தலைப்பாக. இது வந்து இந்து அவங்களுக்கும் முஸ்லீமுக்கும் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்துது. ஸோ அதாவது யார் அறிமுகப்படுத்துறாங்க அப்படிங்கும்போது தளபதி அக்னி என்பவர் தான் அறிமுகப்படுத்துறாரு. அடுத்தது தலைப்பாகை அணிய மறுத்த சிப்பாய்களுக்கு 500 முதல் 900 சாட்டை தண்டனை மற்றும் பதவி விலக்கப்பட்டது. ஸோ இந்த தலைப்பாகல் அணிகிறாங்களா, அணிய மறுக்கிற சிப்பாய்களை என்ன பண்றாங்கன்னா 5000 to 900 சாட்டை அடியை வந்து அடிக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. அப்புறம் திப்புவுடைய மகள் திருமண நிகழ்ச்சி ஜூலை 9 நடக்குது. ஸோ எப்போனா திப்புடைய மகள் திருமண நிகழ்ச்சி எப்போனா ஜூலை 9, 1806 நடக்கிறது. எந்த இடத்துல நடக்குதுன்னா வேலூர் கோட்டையில் நடக்குது. இதுவும் ரொம்ப முக்கியமானது, கேட்பாங்க. ஸோ திப்புடைய மகளுடைய திருமண நிகழ்ச்சி ஜூலை 9, 1806 கேட்பாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமானது. அப்புறம் வேலூர் கோட்டை நடந்துச்சு. அப்போ வேலூர் கோட்டையில வெளியில இருந்த ஆங்கில தளபதி யாருன்னா காட்ஸ். இவர் கேட்டிருக்காங்க பாடத்துல. ஸோ அப்போது வேலூர் கோட்டையில வெளியில இருந்த ஆங்கில தளபதி யாருன்னா கேட்பாங்க, காட்ஸ் அவர் தான் இருந்தாரு. அப்புறம் அப்போ வந்து படைத்தளபதி யாருன்னா கில்லஸ்பி. ஸோ படைத்தளபதி யாருன்னா கில்லஸ்பி, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வேலூர் புரட்சி நடத்த முறையான தலைமையெல்லாம் கிடையாது. ஸோ வேலூர் புரட்சி ஸோ அதை நடத்துறதுக்கு சரியான ஒரு முறையான ஒரு தலைமையெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. இது கேட்பாங்க. அப்புறம் வேலூர் புரட்சி வந்து ஒரு நல்ல ஒரு திட்டமிட்டு நடத்தப்படலை. ஸோ இதனால தான் இந்த வேலூர் புரட்சி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தோல்வியில் முடியுது. சரிங்களா? அப்புறம் 1857 நடைபெற்ற சிப்பாய் புரட்சிக்கு ஒரு முன்னோடியாக இருந்தால் இது. ஸோ அதுக்கப்புறம் தான் 1806 இந்த தென்னிந்திய புரட்சி வருது. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் என்ன நடக்குன்னா 1857 சிப்பாய் புரட்சி வருது. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப முன்னோடியாக இருக்கு இது. சரியா? அப்புறம் திப்புடைய மகன் பெயர் வந்து பதர் ஹைதர். ரொம்ப முக்கியமானது, கேட்பாங்க, எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. திப்புடைய மகன் பேர் பதர் ஹைதர். சரிங்களா? இது ஒரு பேசிக்கான விஷயம். நம்ம படத்துக்கு போகிறோம். இப்போ நம்ம என்ன பாட போகிறோம்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நடந்த தொடர்கால கிளர்ச்சிகள் 10th ஸ்டாண்டர்ட் பற்றி பார்க்க போகிறோம்.
பாளையம் என்ற சொல் ஒரு பகுதியோ அல்லது ஒரு இராணுவ முகமையோ அல்லது ஒரு சிற்றரசை குறிக்கும். ஸோ பாளையம் என்பது எதை குறிக்கிறதுன்னு கேள்வி கேட்பாங்க. ஸோ பாளையம் என்பது ஒரு பகுதியோ அல்லது ஒரு இராணுவ முகமையோ அல்லது ஒரு சிற்றரசை குறிக்கிறத இந்த பாளையம் சொல்லுவாங்க. அதாவது வாரங்களை சார்ந்த பிராதிபரத்தன் அவருடைய ஆட்சி காலத்துல தான் இந்த காகித அரசுல வந்து இந்த பாளையக்கால முறையை வந்து நடைபெறுது. இந்த பாளையக்காரர்கள் முறையை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தி யாருன்னு கேள்வி கேட்பாங்க. ஸோ பாளையக்கார முறையை தமிழகத்தில் அறிமுகப்படுத்துவான விஸ்வநாத நாயக்கர் அவர் தான் வந்து அறிமுகப்படுத்துறாரு. மதுரை நாயக்கருக்கு 1529 பதவியேற்றார். அதாவது மதுரை நாயக்கராக 1529 பதவியேற்றவர் யாருன்னு கேள்வி கேட்பாங்க. விஸ்வநாத நாயக்கர் தான் வந்து பதவியேற்கிறாரு. மதுரை நாயக்கராக 1529 பதவியேற்றவர் விஸ்வநாத நாயக்கர். பரம்பரையாக 72 பாளையக்காரங்கள் இருந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பரம்பரையா மொத்தம் எத்தனை இருக்குன்னா 72 பாளையக்காரர்கள் இருந்திருப்பாங்க. அப்புறம் பாளையக்காரர்கள் இவர்களை காக்கும் கடமையை வந்து படிக்காவல் என்று அழைப்பாங்க. அப்படி படிக்காவல்னா அரசு காவல் அப்படின்னு அழைப்பாங்க. ஸோ பாளையக்காருடைய அந்த கடமை காக்கிற கடமை என்னன்னு கேட்பாங்க. ஸோ படிக்காவல் அல்லது அரசு காவல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி வந்து கூப்பிடுவாங்க. 17வது மற்றும் 18ஆம் நூற்றாண்டுல தமிழக அரசியல பாளையக்காரர்கள் எப்படின்னா ரொம்ப செல்வாக்கு மிக்கவங்களா இருந்திருக்காங்க. இதுவும் கேள்வி கேட்பாங்க. எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க. எந்த ஆண்டுல 17லேருந்து 18ஆம் நூற்றாண்டுல பாளையக்காரர்கள் நல்ல செல்வாக்கு மிக்கவங்களா இருந்திருக்கிறாங்க கேட்பாங்க. கர்னல் ஹெரன் தலைமையிலான கம்பெனியுடைய படை, அதாவது இந்த கம்பெனியுடைய படை வந்து இதெல்லாம் வந்து ஒன்றை வந்து அழைத்து கொண்டு மார்ச் 1957 கிளம்புறாரு. எங்க போறாங்கன்றத பார்ப்போம். திருப்பி சொல்றேன். அதாவது கர்னல் ஹரன் இருக்காரு, அவருடைய தலைமையிலான அந்த கம்பெனியுடைய படை வந்து அதை அழைச்சிக்கிட்டு 1755 மாப்பூஸ் கான் வந்து திருநெல்வேலிக்கு செல்றாரு. அதை பத்தி பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். என்ன நடக்கும் அப்படின்றது. பாளையம் என்ற சொல் ஒரு பகுதியோ அல்லது ஒரு இராணுவ முகமையோ அல்லது சிற்றரசை குறிக்கிறது. ரொம்ப முக்கியமானது இது. வாரங்களை சார்ந்த பிராதிபரத்தன் அவருடைய ஆட்சி காலத்துல தான் இந்த காகதிய அரசியல தான் இந்த பாளையக்கார முறை வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஸோ பாளையக்கார முறை தமிழகத்தில் அறிமுகப்படுத்திய ஒரு கேள்வி கேட்பாங்க. விஸ்வநாத நாயக்கர் ரொம்ப முக்கியமானது இது கேட்பாங்க தேர்வுல. அப்புறம் தன்னுடைய அமைச்சருடைய அறிஞருடைய உதவியோடு தான் இந்த முறையை வந்து அறிமுகப்படுத்தார் விஸ்வநாத நாயக்கர். விஸ்வநாத நாயக்கர் எப்படி அறிமுகப்படுத்தினார்னா தன்னுடைய சொந்த அமைச்சர் யாருன்னா அரியநாதன். இந்த அரியநாதருடைய உதவியால தான் அவர் வந்து அறிமுகப்படுத்துறாரு இந்த பாளையக்கார முறை. அப்புறம் மதுரை நாயக்கராக 1529 பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர். ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது பார்த்துங்க. சரி, யூசப் கான் பார்த்தோம். யூசப் கான் என்ன பண்றாருன்னா அவருடைய தலைமையில சில பேர் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு எங்க போறாரு? திருநெல்வேலிக்கு போறாரு. எந்த ஆண்டு போனா மார்ச் 1755 போறாரு. அப்புறம் களக்காடுல நடைபெற்ற போர்ல யூசுப் கான் தோற்கடிக்கப்படுறாரு. ஸோ கேள்வி கேட்பாங்க. களக்காடு போர்ல அந்த போரில தோற்கடிக்கப்பட்ட யாருன்னா யூசப் கான் தான். ஞாபகத்தில் வச்சு ரொம்ப கேட்பாங்க. களக்காடு போரில தோற்கடிக்கப்பட்ட யூசப் கான். யூசப் கான் மீது நம்பிக்கை துரோக குற்றம் வந்து சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்படுறாங்க. ஸோ இதுவும் கேட்பாங்க. யூசப் கான் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க. எந்த வருடம் கேட்பாங்க. 1764 தான் தூக்கிலிடப்படுறாங்க. அதோடைய காரணம் என்னன்னா யூசப் கான் மீது நம்பிக்கை துரோக தான் சுமத்துறாங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. புலித்தேவர் 1764 நெல் கட்டும் சேவல் மீண்டும் கைப்பற்றாரு. ஸோ புலித்தேவர் எப்படின் போது 1764 நெல்கட்டு சேவை வந்து மீண்டும் கைப்பற்றாரு. ஸோ கேட்பாங்க கேள்வி. புலித்தேவர் நெற்கட்டும் சேவலை எந்த ஆண்டு கைப்பற்றினாரு கேட்பாங்க. 1764 தான் கைப்பற்றாரு. அடுத்தது ஒண்டி வீரனுடைய புலித்தேவருடைய படைப்பிரிவுகளில் ஒன்றனுக்கு தலைமை இருக்காரு. ஸோ ஒண்டி வீரன் என்ன பண்றாருன்னா புலித்தேவர் இருக்காரு, அவருடைய படைத்தரப்புல இவரும் வந்து ஒரு தலைமையேற்றார். ஒரு படைக்கு வந்து தலைமையேற்கிறார். ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ நம்ம அவரையும் பார்த்தாச்சு. ஸோ ஒண்டி வீரன் புலித்தேவருடைய படைப்புல ஒன்றை தலைமை ஏற்கார். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது இது. களக்காடு போரில் தோற்கடிக்கப்பட்ட யாருன்னு கேட்பாங்க. ஞாபகம் வச்சுங்க, மாப்பூஸ் கான் இது. அப்புறம் யூசப் கான் வந்து தூக்கிலிடப்பட்ட ஆண்டு கேட்பாங்க. 1764 புலித்தேவர் நெற்கட்டு சாவலியை மீண்டும் கைப்பற்றார் 1764. இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யூசப் கான் இவங்க 2 பேரும் ஒரே டைம்ல தான் வந்து ஒரே இயர்ல தான் அவரை தூக்கிலிடுறாங்க. இவர் வந்து அந்த நெற்கட்டு சேவலை வந்து கைப்பற்றாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது
வேலு நாச்சியாரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வேலு நாச்சியார் தான் ரொம்ப முக்கியமானது, இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம பார்க்குறது எல்லாமே இப்போ அடுத்தது வேலு நாச்சியாரை பற்றி பார்க்கலாம். வேலு நாச்சியாருடைய காலம் எப்படி பார்த்தீங்கன்னா 1730 1796 வரையும் இருக்குது வேலு நாச்சியாருடைய காலம். ராமநாதபுரத்துடைய அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு அரச குடும்பத்துடைய ஒரே பெண் வாரிசா வேலு நாச்சியார் பிறக்கிறாரு. ஸோ எப்போ பிறந்தாருன்னா 1730 இவர் பிறந்தார். ரொம்ப முக்கியமானது 1730 தான் வேலு நாச்சியார் பிறந்தாங்க. எங்க பிறக்கிறாங்க? ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் பிறக்கிறாங்க. அவருடைய தந்தை பேர் தான் வந்து செல்லமுத்து சேதுபதி அவருடைய பேர். வேலு நாச்சியாருக்கு வந்து நல்லா ஆங்கிலமு, பிரெஞ்சு, உருது மொழியில ரொம்ப தெரியும். அவங்களுக்கு ரொம்ப புலமை பெற்றவங்க, சரிங்களா? அப்புறம் இவங்க இந்த வேலு நாச்சியார் இவங்க வந்து குதிரை ஏற்றத்துல அப்புறம் வில்வித்தையில ரொம்ப திறமையானவங்க. இவங்க வேலு நாச்சியார் வந்து சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரை வந்து மணந்துடுறாங்க, அதாவது திருமணம் செய்துக்கிறாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மகள் இந்த வேலு நாச்சியார் இவங்களுடைய மகள் பெயர் வந்து வெள்ளச்சி நாச்சியார். தன் மகனோடு இவங்க வந்து என்ன பண்ணாலும் தன்னுடைய மகளோடு தப்பி சென்று கோபால நாயக்குடைய பாதுகாப்புல திண்டுக்கல் அருகே விருப்பாட்சியில் 8 ஆண்டுகள் வாழுறாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. திண்டுக்கல்ல கட்டபொம்மனுடைய அதாவது திண்டுக்கலுடைய இந்த கூட்டமைப்பின தலைவர் கோபால நாயக்கர். ஸோ இதை நம்ம பார்க்கறது எல்லாமே ரொம்ப முக்கியமான இந்த ஸ்பீடு ரிவிஷன் தான் பார்த்துருக்கிறோம். ரொம்ப ஸ்பீடாக தான் இருக்குது. வேலுநாச்சியுடைய காலம் வந்து 1730 1796 வரைக்கும், சரிங்களா? சரி, இதை பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம. அப்புறம் திண்டுக்கல்லில் கூட்டமைப்பின் தலைவர், திண்டுக்கல் கூட்டமைப்பு இருக்குல்ல, அதோடைய தலைவர் யாருன்னு கேள்வி கேட்பாங்க, கோபால நாயக்கர். அவர்தான் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, இந்த நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனிக்கு ஆதிக்கத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது அரசின்னு சொல்லுவாங்க. அவங்கள யாருன்னா இந்த வேலு நாச்சியார் தான். வேலு நாச்சியார் தான் பிரிட்டிஷ் காலத்துல அந்த காலத்தை முதல்ல ஒரு பெண் அவங்க தான் முதல்ல எதிர்த்து சண்டை போராடுறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது. அப்புறம் வேலு நாச்சியாருடைய தோழிகள் யாருன்னா குயிலி, உடையாள். இவங்க 2 பேரும் வேலு நாச்சியோடைய தோழிகள், அதாவது நண்பர்கள் சொல்லுவாங்க. குயிலி அப்புறம் உடையாள் என்ற அது குயில் இருக்காங்க, அவங்க வந்து உடையாள் என்ற பெண்களுடைய படைப்பிரிவை தலைமையேற்று நடத்துறாங்க. யானா இவங்க. ஸோ குயிலி வந்து உடையாள் என்ற பெண்ணின் படைப்பிரிவை தலைமையேற்று நடத்தியவர். உடையாள் என்பது குயிலி பற்றி உளவு தெரிய மறுக்கிறாங்க. அதனால கொல்லப்பட்ட ஆடு மேய்க்கிற தொழில் புரிந்த பெண்ணு தான் வந்து இந்த உடையாள். அப்புறம் குயிலி வந்து தனக்குத்தானே நெருப்பு வைத்து அப்படியே வந்து சேர்ந்து பிரிட்டிஷாருடைய அந்த ஆயுத கடங்களை விழுந்து அந்த ஆயுத தடவாங்கத்தை எல்லாத்தையுமே அழிக்கிறாங்க. யாருன்னா குயிலி தான். ஸோ ரொம்ப முக்கியமானது. ஸோ திருப்பி ரிவிஷன் பார்க்கலாம். நம்ம பார்த்தது வேலு நாச்சியார். வேலு நாச்சியார்லாம் ரொம்ப முக்கியமானது, எக்ஸாம்ல கேட்டுகிட்டே இருக்காங்க. திருப்பி பார்க்கலாம். வேலு நாச்சியார் காலம் வந்து 1730 1796 வரைக்கும். ராமநாதபுரத்துல அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு ஒரு மகளாக இவங்க பிறக்கிறாங்க. இவங்க பிறந்த ஆண்டு 1730 பிறந்தாங்க. இவங்களுக்கு ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது மொழியில ரொம்ப நல்லாவே தெரியும். குதிரை ஏற்றதுல ரொம்ப திறமையானவங்க. வில்வித்தையும் இவங்களுக்கு நல்லாவே தெரியும். வேலு நாச்சியார் மணந்தது யாருன்னா சிவகங்கை மாவட்டம் முத்துவடுகன், அதை இவங்க மணக்கிறாங்க. இவங்களுடைய மகள் பெயர் வந்து வெள்ளச்சி நாச்சியார். ரொம்ப முக்கியமானது இது எல்லாமே. இவங்க வந்து தன்னுடைய மகளோட வந்து என்ன பண்ணாங்க, தப்பி சென்று கோபால நாயக்கருடைய பாதுகாப்புல செல்றாங்க. கிட்டத்தட்ட அந்த கோபால நாயக்கர் அவரோட வந்து கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் வாழறாங்க. அப்புறம் இந்த திண்டுக்கல் கூட்டமைப்பு இருக்குல்ல, அதனுடைய தலைவர் யாருன்னு கோபால நாயக்கர் தான். கோபால நாயக்கர் இந்திய நாட்டில பிரிட்டிஷ் காலனிக்கு அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் யாருன்னு கேட்பாங்க. இவங்க தான் வேலு நாச்சியார் தான். சரி, நம்ம பார்க்கறது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. அப்புறம் வேலு நாச்சியாருடைய தோழிகள் தான் குயிலி, உடையாள். இவங்க 2 பேரும் வேலு நாச்சியாருடைய தோழிகள். குயிலி, உடையாள் என்ற இவங்க 2 பேர்ல வந்து இவங்க ஒரு படைப்பிரிவு வந்து தலைமையேற்று நடத்திருக்கிறாங்க. யார் நடத்தினாலும் வேலு நாச்சியார் தான் நடத்திருக்கிறாங்க. உடையாள் என்பது வந்து குயிலி, அதாவது உடையாள் என்பது வந்து குயிலை பற்றி வந்து நண்பர்கள் அவங்கள பத்தி உளவு சொல்ல மறுக்கிறாங்க. அதனால ஒரு கொல்லப்பட்ட ஆடு மேய்க்கிற பெண்ணு தான் வந்து யாரும் உடையாள். குயிலி வந்து தனக்குத்தானே வந்து நெருப்ப வைத்துக்கிட்டு ஆங்கிலோடைய ஆயுத கடங்க போய் சேர்ந்து அது எல்லாத்தையுமே அழைக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்தாச்சு வேலு நாச்சியார் பற்றி ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்து நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி பார்க்க போகிறோம். வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய காலம் 1790 1799 வரைக்கும்.
சரிங்களா. வீரபாண்டிய கட்டபொம்மன் இவருடைய தந்தை பெயர் வந்து ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன் பெயர் யாருன்னா அவருடைய தந்தை பெயர் என்னன்னு கேட்பாங்க, ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன். திருப்பி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன் இவருடைய இறப்புக்கு பிறகு வந்து பாஞ்சாலங்குறிச்சியுடைய பாளையக்காரராக தன்னுடைய 30வது வயதுல வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து பொறுப்பேற்கிறாரு. ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து பாஞ்சாலங்குறிச்சியுடைய பாளையக்காரர் பதவி ஏற்கிறாரு. எப்போனா தன்னுடைய 30வது வயதில் தான். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஞாபகத்தில் வச்சுங்க. அப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன் இவரை வந்து அமைதியை விரும்பும் மனம் கொண்டவராக கருதிவர். யாருன்னு கேட்பாங்க, ஜேம்ஸ் லண்டனும் காலின் ஜாக்சன். இவங்க 2 பேரும் என்ன சொல்லுவாங்கன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து அமைதியை விரும்பும் மனம் கொண்டவர் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. கட்டபொம்மன் கட்ட வேண்டிய நிலுவைத் தொகை எவ்வளோன்னு கேட்பாங்க. 1798ல் 3310 பகோடாக்கள், ரொம்ப முக்கியமானது. அப்புறம் கலெக்டர் ஜாக்சனை பணியிடை நீக்கம் செய்து ஆளுநர் எட்வர்ட் கிளைவ் உத்தரவிடுகிறார். ரொம்ப முக்கியமானது. இந்த கலெக்டர் ஜாக்சன் இருக்காரு, அவரை பணியிடை நீக்கத்தை செய்யறதுக்காக ஒருத்தர் வந்து உத்தரவிடுறாரு. அந்த ஆளுநர் பெயர் என்னன்னா எட்வர்ட் கிளைவ், அவர் தான். ரொம்ப முக்கியமானது. வில்லியம் ப்ரவுன், அப்புறம் வில்லியம் ஓரம், அப்புறம் திருப்பி சொல்றேன், வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஓரம், ஜான் காலமேஜர் ஆகியோர் வந்து அடங்கிய அந்த மதராஸ் ஆட்சிக்குழு முன் வந்து கட்டபொம்மன் வந்து ஆஜராகிறாரு. எந்த வருடம்னா 1798ல் டிசம்பர் 15ல் எந்த இடத்துல ராமதாபுரத்தில் ஆஜராகிறாரு. ரொம்ப முக்கியமானது. கட்டபொம்மன் நிலுவைத் தொகை 1080 பகோடாக்கள், நீங்கள் பிற சலுகைகளை தொகையை செலுத்துறாரு. கட்டபொம்மன் கட்டிய பகோடாக்கள் 2230 பகோடாக்கள். கட்டபொம்மன் தென்னிந்திய கூட்டமைப்பு ஏற்படுத்தி அதன் தலைவராக செயல்பட்டவர் தான் மருது பாண்டியர்கள். இவங்க மருது பாண்டியர் எந்த ஊர், எந்த இடத்தை சேர்ந்தவங்கன்னா சிவகங்கை. ஸோ தென்னிந்திய கூட்டமைப்பை ஏற்படுத்தி அதனுடைய தலைவராக செயல்படுத்தியவர் யாருன்னு கேள்வி கேட்பாங்க, மருது பாண்டியர்கள், சிவகங்கை தான். கலெக்டர் ஜாக்சன் நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட்டு அவருடைய இடத்துல எஸ்ஆர் லூசிங்டன் நியமிக்கப்படுறாரு. ஸோ கலெக்டர் ஜாக்சன் வந்து நிரந்தரமா பணியிலேருந்து நீக்கிட்டு அவருடைய இடத்துல யாரு நியமிக்கிறாங்கன்னா எஸ்ஆர் லூசிங்டன் அவரை தான் நியமிக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது கேட்பாங்க. கட்டபொம்மனை சரணடைய கோரிய நிபந்தனை எப்போ வழங்கப்பட்டுச்சுன்னா 1799 செப்டம்பர் 1 தான். ஸோ கட்டபொம்மன் சரணப்பட்ட கோரிய நிபந்தனை வழங்கப்பட்டது 1799 செப்டம்பர் 1. ஸோ கட்டபொம்மன் புதுக்கோட்டைக்கு தப்பி செல்றார். ஸோ கட்டபொம்மன் தப்பிக்கப்பட்ட இடம் போது புதுக்கோட்டைக்கு தான் தப்பி செல்றாரு. ரொம்ப முக்கியமானது. சரிங்களா. எக்ஸாம்பிள் கேட்பாங்க, கட்டபொம்மன் எங்க தப்பிச்சு போறாங்கன்னா புதுக்கோட்டைக்கு தப்பிச்சு போறாங்க. அதனுடைய நேர காலம் வந்து செப்டம்பர் 1 1799. இதுதான். சரி. கட்டபொம்மன் புதுக்கோட்டையில் தப்பி செல்றாரு. தலைக்கே வந்து ஒரு வெகுமதி அறிவிக்கிறாங்க. யாருக்கு? கட்டபொம்மனை பிடிச்சுக்கிறவங்களுக்கு. சிவசுப்பிரமணியாரு அப்புறம் நாகபுரத்தில் செப்டம்பர் 13 தூக்கிலிடுறாங்க. சிவசுப்பிரமணிய நாகராபுரத்தில் செப்டம்பர் 11 தூக்கிலிடப்படுறாங்க. இது கேட்பாங்க கேள்வியில். நம்ம பார்க்கறது ரொம்ப முக்கியமான கேள்வி. இதெல்லாம் வரப்போகிற குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல கண்டிப்பாக எதிர்பார்க்க வேண்டிய கேள்விகள் இது எல்லாமே. சரிங்களா. ஒரு ஸ்பீடு விஷயம் தான், அதனால் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்குறேன். சரிங்களா. உங்களுக்கும் மெமரியில் இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லா டேட்டாவுமே. ஸோ இப்போ நம்ம கட்டபொம்மனை பற்றி பார்த்தாச்சு. நம்ம அடுத்தது மருது சகோதரர்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மருது சகோதரர்கள். ஸோ இந்த மருது சகோதரர்கள் இவங்களுடைய காலத்தை பற்றி பார்க்கலாம். இதில் பெரிய மருது என்று அழைக்கப்படுவது யாருன்னா வெள்ளை மருது. ஸோ பெரிய மருது என்ற அவருடைய இன்னொரு பேர் தான் வெள்ளை மருது. இந்த வெள்ளை மருது இவருடைய காலம் எப்போனா 1748லேருந்து 1801 வரைக்கும். ஸோ இவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா மருது சகோதரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ இப்போ பெரிய மருதுடைய காலத்தை பற்றி பார்த்துட்டோம். 1748லேருந்து 1801 வரைக்கும். சிவகங்கையில் முத்துவடுகநாதருடைய திறமையான படத்தளபதி தான் இவர். யாருன்னா சிவகங்கை முத்துவடுகநாதர் இருக்கார்ல, அவருடைய திறமையான படத்தளபதி தான் பெரிய மருதுவும் சின்ன மருதுவும். சரிங்களா. கட்டபொம்மனுடைய சகோதரர் தான் ஊமைத்துறை. ஞாபகத்தில் வச்சுங்க. கட்டபொம்மனுடைய சகோதரர் யாருன்னு கேட்பாங்க, ஊமைத்துறை தான். ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கட்டபொம்மனுடைய சகோதரர் ஊமைத்துறை. ஸோ கட்டபொம்மனுடைய இறப்புக்கு பிறகு ஊமைத்துறையை இணைந்து பணியாற்றியவர்கள் இவங்க. யாருன்னா பெரிய மருது சின்ன மருது தான். ஸோ கட்டபொம்மன் வந்து இறந்துறாரு. ஸோ கட்டபொம்மன் இறந்ததுக்கு அப்புறமா
அவருடைய இறப்புக்கு பிறகு வந்து ஊமத்துறை யார் கூட சேர்றாருன்னா பெரிய மருதுவும் சின்ன மருதும் அவங்க கூட வந்து இவர் வந்து பணியாற்றுறாரு. மருது சகோதரர்கள் வந்து ஜூன் 1801 நாட்டுடைய விடுதலைக்காக முன்னின்று ஒரு பிரகடனத்தை வெளியிடுறாங்க. மருது சகோதரர்கள் ஒரு பிரகடனத்தை வெளியிடுறாங்க. அது எப்போனா ஜூன்ல 1801 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து திருச்சிரா பேரறிக்கை அப்படின்னு அழைக்கிறாங்க. திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை எப்போ அப்படின்பது 1801 ஜூன் 1 ஜூன், அதாவது 1801 ஜூன் மாதத்துல தான் அதை வெளியிடுறாங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் தான் வந்து திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை. ஸோ மருது சகோதரருடைய காலம் என்ன சொல்லுவாங்கன்னா தென்னிந்திய புரட்சி என்று அழைக்கப்படுது. ஸோ இந்த மருது சகோதரருடைய காலத்தை இதுவும் கேட்பாங்க, தேர்தல் ஞாபகத்தில் வச்சுங்க. மருது சகோதரருடைய காலத்தை தான் தென்னிந்திய புரட்சி காலம் அப்படின்னு அழைப்பாங்க. இப்போ நம்ம பார்த்தாச்சு, கட்டபொம்மனை பற்றி பார்த்தாச்சு, அவருடைய சில முக்கியமான பாயிண்ட்டை பார்த்துட்டோம். அடுத்தது தீரன் சின்னமலையை பற்றி பார்க்க போகிறோம். தீரன் சின்னமலை இவருடைய காலம் 1756 1805 வரைக்கும். இந்த தீரன் சின்னமலை ரொம்ப முக்கியமானவங்க. இவரை பற்றி அடிக்கடி தேர்தலில் கேட்பாங்க. சரிங்களா? தீர்த்தகிரி, அதாவது பழையக்கோட்டை மண்டாடியார் போன்ற பட்டம் பெற்றவர் தான் தீரன் சின்னமலை. அதாவது தீர்த்தகிரி, பழையக்கோட்டை, மன்றாடியார் போன்ற பட்டங்களை பெற்றவர் யாருன்னு கேட்பாங்க, தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலை பிறந்தது 1756 தான் பிறக்கிறாரு. கேள்வியில கேட்பாங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்புறம் சின்னமலை, இந்த தீரன் சின்னமலை சிலம்பு, வில்வித்தை, குதிரை ஏற்றம், அப்புறம் நவீன போர் முறைகளை கற்று தேர்ந்திருக்கிறாரு. ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் இவர். எதுனா சிலம்பமும் வில்வித்தை, குதிரை ஏற்றம். இதுல 1805 ஜூலை 31 சங்கரகிரி கோட்டை உச்சியில தீரன் சின்னமலை தூக்கிலிடுறாங்க. கேட்பாங்க, தீரன் சின்னமலை எந்த வருடம் தூக்கிலிடப்பட்டான்னு கேள்வி கேட்பாங்க. 1805 ஜூலை 31 தூக்கிலிடப்பட்டாங்க. ஸோ தீரன் சின்னமலை பிறந்தது எந்த ஆண்டு? 1756. ஸோ தீரன் சின்னமலைக்கு அவர் பெற்ற பட்டங்கள் என்னன்னு கேட்பாங்க. தீர்த்தகிரி, பழையக்கோட்டை, மண்டடியார், இது 2. சரிங்களா? திப்புடைய இறப்புக்கு பிறகு அதே இடத்துல கோட்டையை எழுப்பி அந்த இடத்தை விட்டு வெளியேறாம ஆங்கிலேயரை எதிர்த்து போராடியவர் தான் இந்த சின்னமலை. ஸோ திப்பு இருக்கிறல்ல, இவருடைய இறந்த பிறகு அந்த இடத்துல அவர் கோட்டையை வந்து எழுப்புறாரு. அந்த கோட்டையை எழுப்பிட்டு அந்த இடத்த விட்டு நான் வெளியேற மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயரோட வந்து எடுத்து போராடுறாரு, சண்டை போராடுறாரு தீரன் சின்னமலை. இவதான் ரொம்ப முக்கியமானது. அந்த இடத்துக்கு பேர் தான் ஓடா நிலை எனப்படுறது. ஸோ எக்ஸாம்பிள் இதை கேட்பாங்க, ஓடா நிலை என்பது யார் சண்டைன்னு கேட்பாங்க. ஓடா நிலை என்னவே தீரன் சின்னமலையை ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்தது 1799 நடந்த ஆங்கில மைசூர் போரின் முடிவில் கோயம்புத்தூர்ல இணைக்கப்படுறது. அதாவது 1799 ஆங்கில மைசூர் போர் முடிவில் தான் இந்த கோயம்புத்தூர் வந்து இணைக்கிறாங்க. அதுன்றது பின்னாடி சொல்றேன். அடுத்தது திப்புடைய மூத்த மகன் பெயர். திப்புடைய மூத்த மகன் பெயர் யாரு? பதர் ஹைதர். ரொம்ப முக்கியமானது. திப்புடைய மூத்த மகன் பதர் ஹைதர். திப்புடைய மகன்கள் கல்கத்தாக்கு அனுப்ப உத்தரவுறாங்க. திப்புடைய மகன்கள் எங்க அனுப்புறாங்கன்னா கல்கத்தாக்கு அனுப்புறாங்க. யாரும் ஆங்கிலேயர்கள். சரிங்களா? அது ஓகே, ரொம்ப முக்கியமானது. 1806 வேலூர் புரட்சி வந்து, அதாவது 1806 இந்த வேலூர் புரட்சி இருக்குல்ல, இந்த வேலூர் புரட்சி பெல்லாரி, வாலஜாபாத்து, ஹைதராபாத்து, பெங்களூரு, அப்புறம் நந்திதுர்கம், சங்கரி துர்கம் ஆகிய இடங்களுக்குலாம் இது வந்து அப்படியே பரவுற இந்த இடம்லாம். ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம பார்த்தது 10ஆம் வகுப்புல ஆங்கிலேயருக்கு எதிராக தொடக்ககால கிளர்ச்சிகளை பற்றி நம்ம பார்த்துட்டோம். ரொம்ப முக்கியமானது. டவுட் இருந்தாங்க திருப்பி வந்து ஸ்கூல் புக்கை பாருங்க. ஸோ இந்த பாடத்துலேருந்து அதிகமாக கேள்விகளை எதிர்பார்க்கலாம், நிறைய கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்துட்டோம்னா டாப் 100 லெசன்ஸ்லேருந்து கேள்விகளை பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியமானது எது வரும்ன்றது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். நன்றி.